வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி மிகவும் சுறுசுறுப்பாகவும் நிறைய மன அழுத்தங்கள் இருந்தபோதும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்ட வெள்ளந்தியான வெகுளியான உதவும் மனப்பான்மை கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களுக்கான இந்த புரட்டாசி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு மிக முக்கியமான பதிவாகவும் சிறப்பு பதிவாகவும் நாம் பார்க்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் அற்புதமான பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் விருச்சிக ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது ஆரோக்கியம், வழிபாடு, பரிகாரம் என்னன்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வீடாகிய கும்ப வீட்டில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் இருக்காங்க. 8ஆம் வீடாகிய மிதுன வீட்டில் குரு பகவானும், 9ஆம் வீடாகிய கடக வீட்டில் சந்திர பகவானும், 10இல் சுக்கிரன் கேது பகவானுடைய அந்த கூட்டணிங்கிறது சிம்ம வீட்டிலும், 11ஆம் வீடாகிய கன்னி வீட்டில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானும், 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் துலாம் வீட்டில் இருக்காங்க. முக்கியமான கிரக நிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு சோதனைகள் அதிகமாகுமா, இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையுமா, வாழ்வில் மகிழ்ச்சி சந்தோஷம் தடைகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மற்றவங்க போல நாமளும் வாழுவோமா அப்படிங்கிறத என்ற பதிவில் நாம் பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் இந்த 2 பேர்த்தினுடைய கூட்டணி என்ன செய்யுது அப்படின்னா, கலைத்துறை, அரசியல் துறை, சேவை, பொதுத்துறை, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் புது வாய்ப்பை, புது தலைமையை, புது பொறுப்பை சமுதாயத்தில் உருவாக்கக்கூடிய நிலையை இந்த 2 பேர் உருவாக்குவாங்க. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தரும் ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, வியாபாரத்திலும் அல்லது உங்கள் வாடிக்கையாளர்கள்ட்டையும் பொறுமை, நிதானம். அவங்க ஏதாவது முன்ன பின்ன கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத மாதிரி பேசினா கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை, இது எல்லாமே உங்கள் தொழில் நிறுவனங்கள் சார்ந்து வேலைக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக அது கடைபிடிக்க வேணும். வேலை செய்யும் இடம், அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும். என்னதான் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே மதிப்பு, ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற அந்த பேரை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு வாங்கித்தரும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உழைப்பு இதெல்லாமே வாங்கித்தரும். அரசியல் மற்றும் சமுதாயம் சார்ந்து புதிய மதிப்புமிக்க பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. தொழில் வியாபாரம் ஓரளவு இருந்த போதுமே தொழிலில் இருக்கக்கூடிய அந்த புரிதல், மிதமான ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே தொழிலில் இருக்கும். லாபம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் தொழில் நல்லா விறுவிறுப்புன்னு இருக்கும். நிற்க நேரமெல்லாம் இருக்கும். அப்படியே பயங்கர அலைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கையில் காசு தங்கலை, லாபம் அல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் இருந்தாலுமே பிஸ்னஸ் சூப்பராக சூடு பிடிக்கிறதுக்கான காலமாக அந்த காலம் இருக்கும். இந்த மாதம் குடும்பத்திற்கான நிலைன்னு பார்க்கும்போது 9இல் இருக்கக்கூடிய குரு பகவானால் உறவினர்கள் வருகை, உறவினர்கள் மூலமாக பண உதவி, தொழில் உதவி, ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, அது நல்ல ஒரு ஆலோசனை, ஒரு ஆதரவு, நான் இருக்கேன் நீ தைரியமாக பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது உருவாகும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வேலை, வியாபாரம், பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. அதே போல திருமணத்தில் இருந்த தடைகள் அனைத்தையும் இந்த மாதத்தில் சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு புதன் பகவான் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாரு. அதே நேரம் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் சின்னதாக ஒரு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வாகனங்களில் போகிறீங்க அல்லது நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் இந்த மாதம் வச்சுக்கலாம். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வீடு மாற்றம், இடம் மாற்றம்னு சொல்லி அந்த மாற்றத்தை கொடுப்பாரு. அந்த நல்ல மாற்றமாகவும் இந்த மாற்றம் இருக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். வெளியில் தங்கி இருந்து வேலை செய்வது அல்லது வேலை நிமித்தமாக குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக நிறைய இருக்கும். அந்த மாற்றத்தை நல்ல மாற்றமாக மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ மாற்றங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். நிதிநிலை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானால் சேமிப்பு, சிக்கனமான ஒரு செலவை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். வீண் செலவு, விரைய செலவு எல்லாம் தடுத்துடுவார். புரட்டாசி 3ஆம் வாரத்தில் 11இல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பண வரவை அதிகப்படுத்துவார், வருமானத்தை அதிகப்படுத்துவார், தொழிலில் லாபத்தை அதிகப்படுத்துவார், தொழிலில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை கற்றுக் கொடுப்பார். அதே போல் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த புரிதலையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அதே போல் அப்பா அம்மா சொந்த பந்தங்கள்னு சொல்லி
உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். பணம் உதவி, பொருள் உதவி, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தர்றது, அல்லது வந்து ஒரு வீடு தர்றது. அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வர்றது, அப்பா அம்மாவனுடைய சேமிப்பு பணம் உங்கள் கைக்கு வர்றது, இதெல்லாமே இருக்கும். ஆனால் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இந்த கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் பேரு கெடுக்கிறது, அல்லது வந்து ஒரு சண்டை சச்சரவை உருவாகிறது, இது எல்லாமே வந்து கொடுப்பார். அப்படிங்கிறனால இந்த பண விஷயத்தில் நீங்கள் வாங்குறீங்க, கொடுக்குறீங்க, கைமாத்தா வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேணும். அடுத்ததாக விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் படித்த படிப்புக்கு இந்த மாதம் ஒரு வேலைக்கான அழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் தடைப்பட்ட திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல வரன் வரும், இந்த மாதிரி இருக்கும். அதே போல் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கவிதை எழுதுறவங்க, பாட்டு எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும். அதே போல் டிஜிட்டல் மீடியா சார்ந்து இருக்கக்கூடியவங்க, டெலிகாம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, மீடியா சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே இது ஒரு அற்புதமான காலமாக அந்த காலம் இருக்கும். அதே போல் கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, சமுதாயத்தில் மதிப்பு, புகழ், செல்வம் இது எல்லாமே வந்து கொடுப்பார் உங்களுக்கு. சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த வருமானம் வந்து சூப்பராக இருக்கும். சொந்த தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல், அந்த தொழிலை விரிவு செய்கிறது, அந்த தொழில் புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்வதுன்னு சொல்லி இந்த கற்றுக்கொள்வது, விரிவுபடுத்துவது எல்லாம் நிறைய இருக்கும். வருமானம் நல்லா இருக்கும், ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து குடும்ப பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் பூர்வீக சொத்து உங்கள் கை வரத்துக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். அதே மாதிரி அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து கொடுக்கறது, அல்லது வந்து குடும்ப சொத்து உங்களுக்கு கொடுக்கறது, அல்லது வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடோ இடமோ உங்கள் பேரில் மாற்றி எழுதி வைக்கிறது, அல்லது இந்த பூர்வீக சொத்து விற்று அதன் மூலமாக இந்த ஷேர் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பணம் கிடைப்பது, இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது 12இல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சின்னதாக அடிபடுறது, விபத்து ஏற்படுறது, இது எல்லாமே வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கனால நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போதோ, அல்லது வந்து மின்சாரம் சார்ந்து, இந்த இரும்பு சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதில் ஒரு கவனம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக அடிபடுறது, இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியும். ஸோ ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த காலநிலை சார்ந்து வரக்கூடிய அந்த சூட்டு பிரச்சனை, சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி இந்த சோர்வு, தலை சுற்றல், இது மாதிரி சின்னதாக வந்து போகும். நீங்கள் எந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலுமே நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து அப்படிங்கிற போது நீங்கள் சரியான முறையான மருத்துவத்தை பார்த்து இதை இமீடியட்டாக சரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு, அதோட ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த 2 வழிபாடு நீங்கள் செய்யும்போது மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, தொழிலில் இருந்த தடைகள், மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி செல்வ வளம் பெறுவதற்கும், தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம், லாபம் அதிகமாக இருக்கும், சேமிப்பு உயர்வதற்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கான உதவிகள் செய்வது, மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு, அதோடு முதியவர்களுக்கு மருத்துவ உதவிகள் நீங்கள் செய்வது, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றி தரும். அப்படிங்கிறனால இந்த பரிகாரம், வழிபாடு 2யுமே விருச்சிக ராசி நண்பர்கள் தவறாமல் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து புரட்டாசி மாதம் உங்களுக்கு பொற்காலமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இந்த பதிவு புரட்டாசி மாதத்திற்கான ஒரு பொது பலன், கோச்சார பலன் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வீடு மாற்றுறீங்க, இடம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிற போது, திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிற போது உங்களுடைய சுயஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு 100% நம்பிக்கையாகவும் தைரியம், தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் அதை செய்யும்போது பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாகவும் புரட்டாசி மாதத்திற்கான பலனாக, ஒரு விழிப்புணர்வான ஒரு பலனாக, ஒரு பயனுள்ளதாக, ஒரு முன்னெச்சரிக்கை பலனாகவும் இந்த பலன் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு நிச்சயமாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசிகள் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவு போடும்போது உங்களுக்கு அது விரைவாக வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.